அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். முருங்கைக்கீரை பொடி. நம்ம வழக்கமா வீட்டுல இட்லி பொடி அரைப்போம், ஆந்திரா பருப்பு பொடி அரைப்போம். அதே மாதிரிதான், ஆனா அதை விட ரொம்ப ஹெல்த்தியானது இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடி. இந்த முருங்கைக்கீரை எல்லாம் ட்ரை பண்ணி கொஞ்சம் சேர்த்து இது செய்வோம். வழக்கம் போலவே இட்லி தோசைக்கெல்லாம் இது எண்ணெய் ஊத்தி தொட்டுன்னு சாப்பிடலாம். இந்த பொடியை சுட சுட சாதத்துல போட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்தி சாப்பிட அவ்வளவு பிரமாதமா இருக்கும். செம்ம டேஸ்ட். அதே மாதிரி இந்த பொடியை போட்டு முருங்கைக்கீரை பொடி சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிங்க. இது மாதிரி முருங்கைக்கீரையை நீங்க நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு தண்ணியில போட்டு நல்லா அலசிக்கணும். நல்லா அலசிட்டு இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிடணும். ஒரு ஃபில்டர் வச்சு கீரையை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதை ஒரு காட்டன் கிளாத்து, நல்ல சுத்தமான காட்டன் கிளாத்தாக பார்த்து அதில் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வெயிலில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் இதில் இருக்கிற ஈரப்பதம், அந்த தண்ணி சுத்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா அது நம்ம ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். நல்லா காய வச்சுங்க. ஒரு அடி கனமான வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லேசாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கடாய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ சிம்மில் வச்சுங்க. ஃபுல்லாகவே வறுக்கிறது எல்லாமே சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும், தீயக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் அதில் 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்குங்க. தனியாவையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக வறுத்துக்கலாம். இதில் ஒவ்வொரு பொருளாக டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா சேர்த்து பொறுமையாக வறுக்கணும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூனு வறுத்த கடலை சேர்த்துக்கலாம். இல்லை வறுக்காத கடலையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வறுத்த கடலை தான் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா இதோட சேர்த்து கடலையும் சேர்த்து லேசாக வறுத்துங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம். இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு போட்டுங்க. அப்படியே சிம்லேயே வச்சு பொறுமையாக வருங்க. இப்போ லேசாக உங்களுக்கு அந்த அரோமா நல்ல வாசனை வரும். கடுகு லேசாக ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். இது கனமான கடாயில் தான் நீங்கள் வறுக்கணும். அலுமினிய கடாயெல்லாம் வறுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. இப்போ ஒரு 8 காஞ்ச மிளகாவும் ஒரு 20 கிராம் கொஞ்சம் போல புளியை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு அப்படியே பொறுமையாக வறுத்துக்குங்க. எல்லாத்தையும் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கினே இருங்க. இப்போ இதோட ஒரு ஸ்பூன் கல் உப்பும் ஒரு 6-7 பல்லு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துரும். இது எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா பொறுமையாக வறுத்துக்கினே இருங்க. இந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. 10 நிமிஷம் வறுத்தீங்கன்னா கூட பொறுமையாக நல்லா ட்ரையாக வருங்க. வறுக்க 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 உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரும். அது கோல்டன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தனியாவோட வாசனை, இந்த பூண்டோட வாசனை எல்லாம் சேர்ந்து செம்ம ஃப்ளேவர் வரும். இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் கலருக்கு வந்துச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே இறக்கிடும். இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க, ஆற வச்சிடுங்க. அதே வானலியை அடுப்பில் வச்சுருங்க. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிங்க. நல்லா கை நிறைய கருவேப்பிலை போடுங்க. லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை, அதை இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதே சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். முருங்கைக்கீரையோட கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இந்த டார்க் கிரீன் கலருக்கு வரும். அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ட்ரை ஆகி டார்க் கிரீன் வரும். அந்த கலர் வர வரைக்கும் பொறுமையாக வறுக்கணும்.
ஸோ இது வறுக்கிறதுக்கு 5 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட கலர் பாருங்கள், இது மாதிரி டார்க் க்ரீன் கலர் வரும். நல்ல ஒரு வாசனை வரும், அந்த முருங்கைக்கீரையோட வாசனை. இப்போ நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், அப்படியே தூள் தூளாகும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே இறக்கிடலாம். இறக்கிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஆறட்டும். இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரை, நல்ல ஒரு ட்ரை மிக்சி ஜார் எடுத்துங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முதல்ல இந்த மிளகாய், பூண்டு, தனியா, வேர்க்கடலாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல போட்டுங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு லேசாக குறைன்னு அரைச்சிக்கணும் வந்துடும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லேசாக குறைன்னு இருக்கிற மாதிரி முதல்ல அரைச்சிட்டு இப்போ முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே மொத்தமாக அரைச்சிங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் இது மாதிரி, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு லேசாக குச்சி போல் குறைன்னு இருக்கணும். இந்த இட்லி மிளகா பொடியெலாம் இருக்கும்ல, அது மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஹெல்த்தியான முருங்கை கீரை பொடி ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.